ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க ராம்ராஜ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. அதுதான் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. ஜூன் 5ங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால தெரியல, கம்பெனிஸு, மோட்டார் வாகனங்கள் வந்து அதிகமா இருக்குதுங்க. இதனுடைய கழிவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இயற்கையை வந்து பாதிக்க செய்யும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து உயிர் வாழணும்னா கண்டிப்பா ஆக்ஸிஜன் வந்து தேவைப்படுது. அந்த ஆக்ஸிஜன் வந்து எங்க கிடைக்குதுன்னா, நம்முடைய சுற்றுச்சூழல், அதாவது மரம், செடி, கொடி இந்த மாதிரி இருந்து தான் நமக்கு வந்து அ கிடைக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? அதாவது பிளெட்ஜ் என்ன எடுக்கணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடி ஏதாவது நடணும். தண்ணீர் ஊத்தணும். தண்ணீர வந்து சிக்கனமா பயன்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து அமைக்கலாம். நெறைய பேர் அமைச்சிருப்பீங்க ப்ரீவியஸா. இப்ப முடிஞ்சுச்சுன்னா இன்னைக்கு செய்யுங்க. எது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்னா, கண்டிப்பா புகைப்பது. அதாவது நம்ம வந்து அதிகமா அதாவது ஸ்மோக் பண்றது வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் குறைக்கணும். காடுகள் வந்து அதிகமா அழிக்கக்கூடாதுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்ட்ன்னு பார்த்தோம்னா, ஒரு மரம் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல வந்து ஆப்டிமைஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடுடைய 1000 கிலோங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய என்வைரன்மென்டல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2018ல வந்து இந்தியாவுல செலிப்ரேட் பண்ணாங்க. அதோடைய தீம் பார்த்தீங்கன்னா, பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இந்த வருஷத்துல வந்து 2024 சவுத் அரேபியால வந்து நடக்குதுங்க. இந்த வருஷம் தீம் லேண்ட் ரெசர்வேஷன் டீசர்டிஃபிகேஷன் அண்ட் டிராஃப்ட் ரீசைலன்ஸ். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர்ல்டு என்வைரன்மென்டல் டே வந்து 1972ல வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் அவங்களால வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் எவ்ரி இயர் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நீங்க இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, கீழ இருக்கிற கமெண்ட்ல வந்து